Hi students, நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் கவிஜி. இந்த யூனிவர்ஸ் நம்மை ஆஸ்வதிக்கட்டும். இந்த வீடியோவில் நம்ம சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜாமெட்ரியோடைய எக்ஸாம்பிள் 5.6 தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் படிக்கலாம் வாங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் ஃபார்ம்டு பை த பாயிண்ட்ஸ் 8,6, 5,11, -5,12 அண்ட் -4,3ன்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏரியா கண்டுபிடிக்கணும். முதல்ல நம்ம வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சி டயக்ராமில் நம்ம வந்து பாயிண்ட்ஸை வந்து ஃப்ளாட் பண்ண போகிறோம். நான் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிருக்கேன். பாயிண்ட்ஸை வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு 8,6 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 8, ஒய் ஆக்சிஸில் 6. ஸோ அதுக்கு நேராக என்ன பண்ணுறோம், எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நேராக 8, ஒய் ஆக்சிஸ்க்கு நேராக 6, அங்கே பாயிண்ட் குறிச்சிக்கிறோம் 8,6 அப்படின்னு. 5,11 எக்ஸ் ஆக்சிஸில் 5, ஒய் ஆக்சிஸில் 11. அப்போ இங்கே இருக்கும் 5க்கு நேராக 10க்கும் 12க்கு இடையில் பாருங்கள் 11 குறிச்சிருக்கேன். ஸோ அது வந்து செகண்ட் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு -5 அப்படின்னா இந்த சைடு வரும் இல்லைங்களா, இங்கே லெஃப்ட் சைடு. அப்போ -5லேருந்து 12, அப்போ இந்த சைடு வருது பாருங்கள். -5க்கு நேராக இங்கே ஒய் ஆக்சிஸில் 12 பாயிண்ட்டு ஃப்ளாட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு -4,3. -4ங்கிறது இங்கே இருக்குது. ஒய் ஆக்சிஸில் 3க்கு நேராக நம்ம மார்க் பண்ணுறோம். அப்போ நான் வந்து பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிட்டேன். இப்போ கவுண்டர் கிளாக் வைஸ்னால் ஃபஸ்ட்டு குவான்ட்லேருந்து எடுத்துக்கிறோம் பாருங்கள். ஏ பாயிண்ட்டு 8,6, பி பாயிண்ட்டு 5,11, சி பாயிண்ட்டு -5,12, டி பாயிண்ட்டு -4,3. ஸோ இந்த பாயிண்ட் எதுக்கு எடுக்கிறோன்னா ஏரியா வந்து நமக்கு மைனஸில் கிடைக்கக்கூடாது. கவுண்டர் கிளாக் வைஸ் எடுத்தோம் அப்படின்னா ஆன்சர் கரெக்டாக வரும். அதுக்காக தான் எப்போவுமே நம்ம பாயிண்ட் டயக்ராமில் வரைவோம். ஸோ இது வந்து நமக்கு ஆன்சர் கீழே 1 மார்க்கு கொடுக்கலாம். அண்ட் தென் இன்னொரு 5 மார்க்குக்கு பார்த்திங்கன்னா ஃபார்முலாவை நம்ம வந்து எழுதணும். இது மெயின். இப்போ நம்ம 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதனுடைய ஏரியா வந்து x1, x2, x3, x4 வரலும் வரும். எகெயின் ஸ்டார்டிங் பாயிண்ட் x1 திரும்பவும் லாஸ்ட்டாக எழுதணும். சேம் y1, y2, y3, y4 லாஸ்ட் பாயிண்ட் y1 எழுதணும். ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இது நம்ம வந்து இந்த ஃபார்முலா கீழே எழுதியிருக்க இந்த ஃபார்முலா வந்து நம்ம வந்து மெமரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக எழுதிக்கலாம். அப்போ 1/2 இன்ட்டு x1 y2 ப்ளஸ் போட்டுக்கணும், x2 y3 ப்ளஸ் x3 y4 ப்ளஸ் x4 y1 ப்ளஸ். அப்போ அப்லேருந்து டவுனுக்கு மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் மைனஸ் சிம்பிள் போட்டுட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. x2 y1 ப்ளஸ் போடுறோம் x3 y2 ப்ளஸ் x4 y3 ப்ளஸ் x1 y4. ஸோ இதை எழுதிக்கணும். இதுக்கு ஃபுல்லாக நம்ம எல்லாமே நமக்கு 1 மார்க்கு கொடுப்பாங்க. ஏதாவது நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க, இந்த டயக்ராம் வரையவோ அல்லது இந்த ஃபார்முலா எழுதவோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு 5 மார்க் வந்து முழுசாக கிடைக்காது. அப்போ நமக்கு சென்டம்க்கு கஷ்டமாயிடும். 1 மார்க் நம்ம அறியாமல் போயிடுச்சுன்னா சென்டம்ஸ் வர்றதுக்கு கஷ்டம். அதனால் எல்லா ஸ்டெப்புமே நம்ம ஸ்கிப் பண்ணாமல் தான் எழுதணும். கவனிச்சுக்கோங்க. அடுத்தது நான் வந்து பாயிண்ட்ஸ் நோட் பண்ணியிருக்கோம்ல, இது தானே ஏ. ஸோ இதை நான் எடுத்து எழுதியிருக்கேன். லெட் த வெர்டிசஸ் பி. ஏ 8, பி வந்து 5, பி பாயிண்ட் வந்து 5,11 பாருங்கள் இங்கே இருக்குது. சி பாயிண்ட் வந்து நமக்கு -5,12 அண்ட் டி பாயிண்ட் வந்து -4,3. ஸோ எழுதியாச்சு. இப்போ ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஏபிசிடியோடது கண்டுபிடிக்கிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம 1/2 போடணும். x1 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம அப்படியே எழுதணும். 8, 6 ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு 8, 6லேருந்து ஆரம்பித்து 5, 11, -5, 12, -4, 3. எகெயின் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு நம்ம எழுதணும் இல்லையா, 8,6 அதை அப்படியே எழுதிக்கணும். ஸ்கொயர் யூனிட்ஸ் போட்டுக்கோங்க. 1/2 இன்ட்டு இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணணும். 11 8s are 88 plus 12 5s are 60 -15 -24. again my bracket open பண்ணிக்கிறீங்க. டவுன் சைட்லேருந்து 6 5s are 30, 11 5s are -55, 12 4s are -48, 3 8s are 24. சரிங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். 1/2 இன்ட்டு
ஃபஸ்ட்டு நம்ம மைனஸில் இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணணும், இது ரெண்டையும் ஆட் பண்ணணும் இல்லைங்களா. அப்போ நம்ம இங்கே தனியாக கூட நம்ம போட்டுக்கலாம், ஏன்னா நமக்கு தப்பு இல்லாமல் வரணும் அப்படின்னா. 88 60 88 எடுத்து எழுதும்போதே நமக்கு மிஸ்டேக் வராமல் எழுதணும். 8 14 வருது இல்லைங்களா. இது வந்து என்ன ஆகுது, நமக்கு 15ஐயும் 24ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 9 3 மைனஸில் வரும். இது ரெண்டுமே மைனஸுக்குன்னா -39. ஸோ இப்போ அங்கே வந்து -39 போட்டிங்கன்னா இங்கே வந்து 18ல் 9 போயிடுச்சுன்னா 9, 3ல் 3 போயிடுச்சுன்னா 0, இங்கே 1 தான் இருக்கும், அதை 1 அப்படி எழுதிக்கலாம். ஸோ அப்போ வந்து 109 தான் ஃபஸ்ட்டு ஸ்டாப் மைனஸ் போட்டுக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா மைனஸில் இருக்க டேர்மு ப்ளஸில் இருக்க டேர்மு தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. 55ஐயும் 55 மைனஸில் இருக்குது, -48 இங்கே இருக்குது, ரெண்டையும் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. இப்போ -103 கிடச்சிது. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க ப்ளஸில் இருக்க ரெண்டையும், அப்போ 30 + 24 வந்து நமக்கு 54 கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் சப்ராக்ட் தான் பண்ணணும், ஏன்னா டிஃப்ரெண்ட் சிம்பிளாக இருக்கிறதுனால. இது ரெண்டும் ப்ளஸ் சிம்பிள், இது ரெண்டும் மைனஸ் சிம்பிள், அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், சப்ராக்ட் பண்ணுறோம். 13ல் 4 போயிடுச்சுன்னா 9, இங்கே 9 இருக்கும், 9ல் 5 போயிடுச்சுன்னா 4, இந்த 1 அங்கே வந்துடும். அப்போ ஆன்சர் வந்து -49 வரும். ஏன் மைனஸில் வருது அப்படின்னா பிக்கஸ்ட்டு நம்பர் நமக்கு மைனஸில் தான் இருக்குது சரிங்களா. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 × 109, இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும், அப்போ 49 வரும் சரிங்களா. இங்கே 1/2 போட்டுக்கோங்க. இதை ஆட் பண்ணிங்கன்னா 100 தனியாகவே ஆட் பண்ணுங்கள், ஏன்னா நமக்கு அப்போ தான் மிஸ்டேக் வராது. ஒரு டைம் செலவானாலும் பரவாயில்ல, தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 158 கிடச்சிது. இதை நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணுவீங்க. ஒவ்வொன்றுக்குமே ஸ்கொயர் யூனிட்ஸ் போட்டுகிட்டே வந்துடுங்க, அப்போ தான் நமக்கு ஈஸியாகிடும். 7 டைம்ஸு ரிமைனிங் 1 9 டைம்ஸ் இருக்குது. ஸோ ஆன்சர் நமக்கு என்ன கிடச்சிருக்கு ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 79 ஸ்கொயர் யூனிட்ஸ். பார்த்திங்களா, ப்ளஸில் ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த டயக்ராமை யூஸ் பண்ணுறது. 79 கிடச்சிருக்கு. அப்போ கொடுத்துருக்க பாயிண்ட்ஸை வந்து 1/2ன்னு போட்டு பாயிண்ட்ஸை வந்து இங்கே எழுதிடணும். ஃபஸ்ட்டு அப் அண்ட் டவுனுக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கணும். தென் மைனஸ் சிம்பிள் போட்டுட்டு டவுன்லேருந்து அப்புக்கு வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கணும். டிஃப்ரெண்ட் சிம்பிள் இருக்கிறது தனியாகவும் சேம் சிம்பிள் இருக்கிறது தனியாகவும் ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு சேம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத சப்ராக்ட் பண்ணுவோம். நமக்கு ஆன்சர் 79 கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு தான், ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய 5 மார்க் கொஸ்டின். நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ரெப்படேஷன் ப்ராக்டிஸ் வில் மேக் யூ சக்ஸஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.